இயல் 2ல் பராபர கண்ணி நுழையும் முன் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அற இலக்கியங்கள் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, நம்ம முன்னோர்களோட வாழ்க்கை அனுபவங்கள் அது பேஸ் பண்ணி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாழ்வியல் நெறிகள், அவங்களோட ஒழுக்கங்களை பற்றி விளங்குது. தமிழ் இலக்கியங்கள் வந்துட்டு அது சொல்கிற எல்லா கருத்துக்களுமே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட மக்கள் அந்த மாதிரி மட்டும் இல்லை, இது உலகம் முழுவதுமே வந்துட்டு பொதுவான கருத்துக்களை தான் சொல்லுது. இது அற இலக்கியங்கள் கூறுற கருத்துக்களை வந்து கைப்பிடிச்சு வாழ்ந்தோன்னா சிறந்த வாழ்க்கை நம்மளால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து பாடத்துக்குள்ளே கொண்டுட்டு போகிறாங்க. தம்முயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையர்க்கு ஏவலென்று செய்வேன் பராபரமே. அன்பர் பணி செய்ய எனை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்யும் பராபரமே. எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே அப்படிங்கிற பாடலை தாய்மானவர் வந்து பாடுறாரு. இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அனைத்து உயிரையுமே வந்துட்டு நம்ம உயிர் மாதிரி வந்துட்டு நினைக்கணும் அப்படிங்கிற கருணை மிகுந்த சான்றோர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தொண்டு செய்யணும் அப்படிங்கிறது தான் இவரோட முதல் பாடல் வரி. தம்முயிர்போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர். இந்த கூர் அப்படின்னா மிகுதி, தண்டருள் அப்படின்னா என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா குளிர்ந்த கருணை, அதாவது நல்ல எண்ணங்கள் இருக்கும்ல, அவங்க எல்லா உயிரையுமே தான் உயிர் அப்படின்னு நினைக்கிற சான்றோர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு தொண்டு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்யும் பராபரமே அப்படிங்கிறாரு. அன்பர்களுக்கு தொண்டு செய்பவராக என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் போதும். அதாவது அன்பர்கள்லாம் மித்தவங்க மேலே அன்பாக இருக்கவங்க, அவங்களுக்கு வந்துட்டு தொண்டு செய்கிற மாதிரி நான் ஆகிட்டா போதும், அதுவே என்னோடய வாழ்க்கையில் இன்ப நிலையை வந்துட்டு எனக்கு சேர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அடுத்து என்னென்னா, எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. எல்லாருமே இன்பமாக ஆகணும், எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத தவிர வேறு என்ன ஆசை எனக்கு இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதை தவிர வேறு எதையும் நினைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தாய்மானவரோட பாடல் இருக்குது. இதில் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்டருள் கூர். அந்த தண்டருள் இருக்குல்ல அப்படின்னா குளிர்ந்த கருணை, கூர் என்றால் மிகுதி, செம்மையருக்கு சான்றோருக்கு, ஏவல்னா தொண்டு, அது மாதிரி பணி அப்படின்னாலும் தொண்டு, ஏவல் பணி ரெண்டுக்குமே தொண்டுங்கிறதா பொருள். பராபரமே அப்படின்னா மேலான பொருளே, எல்லாரும் எல்லா மக்களும் அல்லாமல் அதை தவிர எய்தும் கிடைக்கும், இதுதான் வந்து பொருள். அடுத்து என்ன, நூல்வழி பார்க்கணும். இந்த பாடலோட ஆசிரியர் யார்? தாய்மானவர். இவர் யார்கிட்ட வேலை செஞ்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கர்கிட்ட தான் வந்துட்டு தலைமை கணக்கராக பணிபுரிந்திருக்காரு. அதாவது தலைமை கணக்கறிஞர் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கௌண்டன்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த பாடல் எதில் இடம்பெற்றுன்னு பார்த்தீங்கன்னா, தாய்மானவர் பாடல்கள் அப்படிங்கிற நூலில் தான் இதெல்லாம் வந்துட்டு அடங்கியிருக்கு. தாய்மானவரோட பாடல்களை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா, தமிழ் மொழியின் உபநிடதம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், மேக்ஸிமம் டிஎன்பிசி முக்கியமானது இது. தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா, தாய்மானவர் பாடல்கள். நம்மளோட தலைப்பு என்ன, பராபர கண்ணி அப்படிங்கிற தலைப்பில் கண்ணிங்கிற வார்த்தை இருக்குல்ல, அதோட பொருள் என்ன, அது ஏன் கண்ணி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, 2 அடிகளால் பாடப்படும் பாடல் வகை. கண்ணி அப்படின்னா என்னென்னா 2 அடிகளால் பாடப்படும் பாடல் வகை. இந்த பாடலை பாருங்களேன், எல்லாமே 2 ஸ்டான்ஸா. திருக்குறள் எப்படி, அதுவும் 2 ஸ்டான்ஸாக தான் இருக்கும். அந்த மாதிரி 2 அடிகளில் பாடுறதுனால தான் இதுக்கு பேர் கண்ணி அப்படிங்கிற தலைப்பாக தான் பராபர கண்ணி. சரிங்களா, அவ்வளோதான் இந்த பாடம். தம்முயிர் போல் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தம்முயிர் போல் சேர்த்து எழுதுக. தம்முயிர் இன்புற்று ப்ளஸ் இருக்க, இன்புற்று இருக்க, தான் என்று, தான் ப்ளஸ் என்று, சோம்பல் அதற்கு எதிர்ச்சொல் என்ன, சுறுசுறுப்பு. ஓகே, அவ்வளோதான் இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. அடுத்த நெக்ஸ்ட் லெசன் என்னன்னா, நீங்கள் நல்லவர், அந்த பாடத்தில் பார்ப்போமா.